ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் தச்ச ப்ளவுஸில் எப்படி சிம்பிளாக ஈஸியாக ஆரி டிசைன் நம்ம போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் நம்ம டிசைன் வச்சு ஏற்கனவே நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா முன் கழுத்தில் சிம்பிளாக ஆரி ஒர்க் வர மாதிரி எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடுவாங்க. இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா முன் கழுத்துலேயும் வரும், அதே மாதிரி பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் வச்சு நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேங்க. ஆரி ஒர்க் தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கை ஊசியில் தான் இந்த டிசைன் நம்ம போட்டிருக்கோம். பாருங்க, பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நான் டிசைன் நான் போட்டிருக்கேன். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அழகாக இருக்குங்க. நம்ம பேக்கில் ஏற்கனவே நம்ம தச்சிட்டதுனால நம்ம ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் மட்டும் இந்த ஒர்க் நம்ம போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3mm பீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்ஸ் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலரில் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்னா நீங்கள் அரைஞ்சு மட்டும் கேப் போட்டு நீங்கள் போட்டுக்கலாங்க. நீங்கள் அதுக்கு மேலே அளவு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி தள்ளி போயிடும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக அரைஞ்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே முன் கழுத்தை நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ பேக்கில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஊசி பார்த்தீங்கன்னா நம்ம ஜலதோசியெல்லாம் போடும் பார்த்தீங்களா, அந்த ஊசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண ஊசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் சுகர் பீட்ஸ் அந்த ஊசிக்குள்ளே போகாது. அதனால நம்ம ஜலதோசிக்கு நம்ம போடுற ஊசி தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜலதோசி ஊசி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒல்லியாக ரொம்பவும் மெல்லிசா இருக்குங்க. நம்ம எம்மிங் பண்ற ஊசி அப்படின்னா கொஞ்சம் குண்டா தடிமனா இருக்கும். ஆனா இந்த ஊசி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மெல்லிசா இருக்கும். அதனால இந்த ஊசி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பீட்ஸ் உங்களுக்கு அழகா அந்த ஊசிக்குள்ள போகும். ஆனா சாதாரண ஊசி நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த பீட்ஸ் அந்த ஊசிக்குள்ளேயே உங்களுக்கு போகாது. அதனால நம்ம ஜலதோசி ஊசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் போடுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியா ஊசி இருக்குங்க. நம்ம தைக்காத பிளவுஸ் அப்படின்னா அந்த ஊசியை வச்சு நம்ம போட்டுக்கலாம். தச்ச பிளவுஸ் அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் போடுறதுக்கு நீங்க ஜர்தோசி ஊசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ண போறோமோ அந்த இடத்துல ஊசியை பிளவுஸ்ல உள்பக்கமா ஊசியை விட்டு நீங்க மேல எடுத்துக்கோங்க. மேல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கோர்க்க போறது பாத்தீங்கன்னா 3mm பீட்ஸ் தான் நம்ம கோர்க்க போறோம். நான் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு பீட்ஸ் இருக்கும். இப்போ நான் 3mm பீட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு அந்த பீட்ஸ் நம்ம லாக் போட்டுக்கலாங்க. அது எப்படி லாக் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பீட்ஸை பெருவிரல் வச்சு அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு பக்கத்திலேயே அந்த ஊசியை உள்ள இறக்கணும். இப்படி எடுத்துட்டு திருப்பி அந்த பீட்ஸ் பக்கத்திலேயே நம்ம நீடில மேலே எடுக்கலாங்க. எடுத்துட்டு அந்த பீட்ஸ்ல நம்ம லாக் போடலாம். இப்போ நம்ம அந்த பீட்ஸ் பக்கத்துலேயே ஊசியை எடுத்துட்டோம். பீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ள அந்த ஊசியை உள்ளமா விட்டு நம்ம மறுபடியும் நீடில் வெளியே எடுக்கலாங்க. இப்படி எடுத்தீங்கன்னா அந்த பீட்ஸ் உங்களுக்கு லாக் ஆகிக்கும். நம்ம லாக் போட்டுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் பக்கத்துலேயே மறுபடியும் நீடில் நம்ம மேலே எடுக்கலாங்க. எடுத்துட்டு இப்போ சுகர் பீட்ஸ் நம்ம கோர்க்க ஆரம்பிக்கலாம். பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம பீட்ஸ் கோர்க்கறதுக்கு. இந்த சுகர் பீடு பார்த்தீங்கன்னா நம்ம 9 இல்லை அப்படின்னா 10 சுகர் பீடு வரைக்குமே நம்ம கோர்த்துக்கலாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம சுகர் பீடு அந்த நீடில் நம்ம கோர்த்துட்டோம் பாருங்க. தைக்காத பிளவுஸ் அப்படின்னா ஆரி ஒர்க் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. தச்ச பிளவுஸ்ல இப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம ஈஸியா இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸ் நம்ம கோர்த்துட்டோம் பாருங்க. கோர்த்துட்டு அந்த 3mm பீட்ஸ் நம்ம கோர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி அந்த சுகர் பீடை ரவுண்டா வர மாதிரி நம்ம இந்த மாதிரி பெருவிரல்ல அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீட் பக்கத்திலேயே இந்த நீடில நம்ம உள்பக்கமா நம்ம எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பீட்ஸை சுற்றியுமே நம்ம லாக் போட போகிறோங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடியில் உள் பக்கத்துலேருந்து மேலே வந்து எடுங்க. எடுத்துட்டு அந்த பீட்ஸை சுற்றியுமே வந்து நம்ம லாக் போடணும். இப்போ நம்ம வெளிப்பக்கத்தில் நீடில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் உள் பக்கமாக வர மாதிரி நீடியில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இப்போ வெளிப்பக்கத்தில் நீடில் எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் உள் பக்கம் வர மாதிரி அந்த நீடில உள்ளமா நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி நம்ம வெளியே வந்து நீடில எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இந்த பீட்ஸை சுற்றியுமே நம்ம லாக் போட்டுக்கலாங்க. ஆரி ஒர்க் அப்படின்னாலே நம்மளே வந்து சுயமா நம்ம யோசிச்சு நம்மளே கிரியேட் பண்றது தான் ஆரி ஒர்க்குங்கிறது. நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து நம்ம லாக் போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டால் தான் உங்களுக்கு அந்த பீட்ஸ் வந்து பிஞ்சு போகாமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பீட்ஸை சுற்றி நம்ம லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸுக்குள்ளே அந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்லையும் நம்ம லாக் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நீடில் வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. எடுத்துட்டு ரெண்டு பீட்ஸாக வந்து நீங்கள் லாக் போடுங்க. பாருங்கள் அந்த பீட்ஸ்க்கு நடுவில் ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அந்த ஊசி இந்த மாதிரி அதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு நம்ம மறுபடியும் ப்ளவுஸுக்கு அடியில் நம்ம நீடில் எடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பீட்ஸை சுற்றியுமே நம்ம லாக் போட்டு எடுத்துக்கலாம். பீட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் கிடைக்குதுங்க. கோல்டு கலர், காப்பர் கலர், சில்வர் கலர், ஒயிட் கலர், அது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கலர்லையுமே நமக்கு பீட்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்ஸோட சைஸ் சுகர் பீட்லேருந்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ எல்லா வெரைட்டியுமே நமக்கு கடைகளில் வந்து கிடைக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லையுமே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டி வந்து இருக்குது. நமக்கு எந்த டிசைன் வேணாலும் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. நம்ம எப்படி முன்கழுத்தில் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி போட்டிருக்கோமோ அதே மாதிரி பேக் நெக்லையும் அந்த மாதிரி 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு நெக்கு ஃபுல்லாகவே இந்த ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்குமே ஆரி ஒர்க் போட்ட மாதிரியே உங்களுக்கு டிசைன் வந்து நல்லா இருக்கும். பீட்ஸ் வந்து நம்ம கோர்த்து நம்ம லாக் போட்டு எடுத்துட்டோங்க. நீங்கள் லாக் போடுறது 2 டைம் வந்து லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீட்ஸ் வந்து அந்து போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த வீடியோவில் சிம்பிளாக ஆரி ஒர்க்கு வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் சிம்பிளாக ஆரி ஒர்க் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.